நிலா சொன்னது மாதிரியே சோழன் வந்து பல்லவனோட அம்மாவ பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனா வீடு வந்து பூட்டி இருக்குது. வீட மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க விசாரிக்கும்போதே, இந்த அம்மா பல வருஷமா இங்க தான் இருக்காங்க. இவங்கள தேடி இதுவரைக்கும் யாரும் வந்ததே கிடையாது. இவங்க அதாவது ஹிந்திக்கார பொண்ணு வடக்குல இருந்து வந்திருக்காங்க. பீகார சேர்ந்தவங்க மட்டும் எங்களுக்கு தெரியும். மத்தபடி இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு? பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லையா? சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லையான்னு எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிற ஒரு வீட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சோழனுக்கு வந்து வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால நிலா கிட்ட வந்து சொல்றாங்க. "பல்லவனோட அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுட்டேன். கண்டிப்பா அது பல்லவனோட அம்மா தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நம்ம வாங்க அவங்கள போய் கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "நம்ம கூட்டிட்டு வரது பிரச்சனை இல்ல. அங்கிள் என்ன சொல்ல போறாரோன்னு தெரியலையே. அத நெனச்சா தான் பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுவும் சரிதான். நம்ம பாட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, இவரு பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டாரு அப்படின்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இருங்க இத அவர்கிட்டயே சொல்லி பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட பொண்டாட்டி தானே. பொண்டாட்டி உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் தானே! அதனால போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன் கிட்ட போய் நிலா பேசுறாங்க. "நாங்க பல்லவனோட அம்மாவ பார்த்துட்டோம். இன்னைக்கு அவங்கள இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? நீ என்ன தேவையில்லாம என்னத்தையோ உளறிட்டு இருக்க. அவ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நாங்க பார்த்துட்டோம், விசாரிச்சுட்டோம். அவங்க தான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரத்தான் போறோம். பல்லவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஏன் உங்க பொண்டாட்டி தானே! உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? பார்க்கணும்னு மனசுல ஒரு ஆசை இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "நீங்க தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல என்ன அங்கிள் நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க ஒய்ஃப தானே நாங்க கூட்டிட்டு வரப்போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. "எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க. என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும். ஆனா நீங்க கூட்டிட்டு வர்றதுனால இங்க எந்த சூழ்நிலையும் மாறாது. இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க." அப்படின்ற மாரி